வெளிப்படுத்துதல் வசனமாக ஜனவரி 10. பத்முவின் பிரசங்க மேடை. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். வெளிப்படுத்துதல் 1:9. கிபி 81 ரோம பேரரசர் டொமிஷியன் அரியணை ஏறினார். கிறிஸ்துவ உபத்திரவத்தின் 2வது அலை தொடங்கியது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன் நியூரோ பேரரசின் ஆட்சியில் உண்டாயிருந்த உபத்திரவத்தை விட அதிகமானதாக இருந்தது. அதன் விளைவாக யோவானை உயிருடன் அவிக்கிற தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனாலும் தேவன் ஓர் அற்புதத்தை செய்து அப்போஸ்தலனை காப்பாற்றினார். ஆகவே சுமார் கிபி 95ஆம் ஆண்டு வாக்கில் ரோமர்கள் அவரை இன்றைய துருக்கியின் கடற்கரைக்கு அப்பால் ரோமர்கள் தண்டனை காலனியாக பயன்படுத்திய இடங்களில் ஒன்றான பத்மு என்னும் தீவிற்கு நாடு கடத்தினார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலன் தாமே சொல்லுவது போல அவர் தேவ வசனத்தையும் தற்கால சத்தியமான இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியும் பிரசங்கித்து வந்தார். அது கிறிஸ்துவர்களின் வழக்கமாக இருந்தது. வயதான அந்த தலைவரை மனித சஞ்சாரமற்ற இடத்தில் போடுகிற தண்டனையை கொடுத்தது எப்படி இருந்திருக்கும்? ஆரம்ப கால திருச்சபையின் நாட்களில் கிறிஸ்துவ மார்க்கம் இன்று இருப்பது போல் உலகின் தலைச்சிறந்த மார்க்கங்களில் ஒன்றாக இருக்கவில்லை. அது வளர்ந்து வருகிற மார்க்கமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் பெரும்பாலும் ஏழைகளும் கல்வி அறிவற்ற சீடர்களும் இருந்தார்கள். அவர்களை அழிக்க நீண்ட காலமாக முயற்சி எடுக்கப்பட்டு வந்தது. கிறிஸ்துவில் சகோதரனாகவும் உடன் பங்காளனுமாக இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய சூழலில் இருந்தவர்களுக்கு அறிவுரை கூற இயலாமலும் அவர்களின் நம்பிக்கை நிரந்தரமாக பறிபோகும் என அறியா நிலையிலும் இருந்தது எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சங்கீதம் 34:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சங்கீதம் 145:18 கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யோவான் அநியாயமாக நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50:20. மக்கள் சஞ்சாரமற்ற பத்முவின் பிரசங்க மேடையிலிருந்து இந்த அற்புதமான கடைசி கால செய்தியை 7 திருச்சபைகளுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் அனுப்பினார். இன்று உங்களுக்கும் அனுப்புகிறார். வெறுமையாய் தம்மிடத்திற்கு திரும்பாத வார்த்தையை பேசுகிற தேவன் அவர். ஏசாயா 55:11. வெளிப்படுத்துதலின் பக்கங்களை விட வேறு எது அதிக நம்பிக்கையையும் அதிக மன உறுதியையும் அதிக நிச்சயத்தையும் கொடுக்க முடியும்? ஆரம்பகால கிறிஸ்துவர்கள் யாருக்காக உபத்திரவப்பட்டு இறந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அவரிடமிருந்து நேரடியாக வந்த ஒரு செய்தியாக அது இருந்தது. அவர்களுடைய எதிர்காலம் குறித்த முழு விளக்கம் அதில் இருந்தது. ஆம், சோதனைகளும் அதிக உபத்திரவ காலகட்டங்களும் வரலாம். ஆனால் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி உண்டு. அதாவது கிறிஸ்துவோடு நித்திய ஜீவன் உண்டு என்பதே காலங்கள் நெடியிலும் வெளிப்படுத்துதல் கொடுக்கிற வாக்குறுதி. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:18. பலவீனரை தாங்குபவரே, என்னை சுற்றிலும் உள்ள வரம்புகளையும் தாண்டி என் கண்களை ஏறெடுக்கிறேன். விசுவாசத்தால் வரம்பற்ற உம் வல்லமையிலும் அன்பிலும் நம்பிக்கை வைக்கிறேன். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 43:1-5, அப்போஸ்தலர் 14:22, 2 கொரிந்தியர் 12:10 வசனங்கள். ஆமேன்.